visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி visittemples.com மூலமாக தமிழ்நாட்டில் சேலத்தில் இருக்கிற ஃபேர்லேண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதி கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோயில் சேலம் ஃபேர்லேண்ட்ஸில் 6வது குறுக்கு தெரு பிருந்தாவன் சாலையில் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த கோயிலை வந்து ஒரு சிலர் வந்து சேலம் திருப்பதி கோயிலும் சேலம் பாலாஜி கோயிலும் குறிப்பிட ஆரம்பிச்சிருக்கா. வழக்கமாக காணப்படும் ராஜகோபுரமோ துவஜஸ்தம்பமோ இந்த கோயிலில் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா இது வந்து குடியிருப்பு பகுதியில் ஒரு வீடையே அப்படியே வந்து கோயிலாக மாற்றிருக்கா. அதனால் துவஜஸ்தம்பம் ராஜகோபுரம்லாம் இல்லை. இந்த கோயிலோட வாசல் பகுதி சின்னதாக இருக்குது. சின்னதாக கிழக்கு நோக்கிய வாசல் இது அமைந்த கோயில் இது. அங்கே வந்து கோயில் படி ஏறி போகும்போது 2 பக்கத்துலேயும் யாழி விக்கிரகம் வச்சுருக்கா. கோயிலோட வெளிப்பக்கத்தில் 2 துவாரபாலகர்கள் பல வர்ணங்களில் வச்சுருக்கா. அதே மாதிரி கோயிலோட உள்ளே நுழைஞ்சா அந்த தரைதளம் மொத்தமும் டைல்ஸ் போட்டிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கவரும் விதமாக இருக்குது. அதே மாதிரி உள்ளே நுழையிற இடத்துலையும் வந்து தங்க முலாம் பூசியிருக்கா. பிரமாதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. கோயிலுக்குள்ளே நுழையும் போது மேல் பாகத்தில் வந்து தசாவதார விக்கிரகங்கள்லாம் பதிச்சிருக்கா. பிரமாதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு பக்கத்துலேயே அஷ்டலக்ஷ்மியோட விக்கிரகங்களும் பதிச்சிருக்கா பல வர்ணங்களில். கோவில் மூலஸ்தானத்தோட கோபுரம் வெளிப்பக்கத்துலேருந்து பார்த்தா தங்க முலாம் பூசியிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கோயிலோட வெளியில் மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மா, விநாயகர், சுகபிரம்ம ரிஷி இவளோட விக்கிரகங்கள்லாம் பல வர்ணங்களில் பதிச்சிருக்கா. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கோயிலுக்கு மேலே ஏறி போகிறதா தான் சில படிகள் மேலே ஏறி போனோம். அதுக்கு கீழே வந்து ஒரு பெருமாள் பாதத்தை வச்சுருக்கா. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பக்தர்கள் சேவிக்கிற முதல் சன்னதி கருடாழ்வார் சன்னதி. கருடாழ்வார் சன்னதி பக்கத்திலேயே வந்து வெங்கடாஜலபதியோட சன்னதி இருக்குது. வெங்கடாஜலபதி சன்னதி வாசலில் 2 துவாரபாலிகள் விக்கிரகம் இருக்குது. வெங்கடாஜலபதி சன்னதி பக்கத்திலேயே அலர்மேல் மங்கை தாயாரோட சன்னதி இருக்குது. அலர்மேல் மங்கை தாயார் சன்னதிக்கு அடுத்து இருக்கிற சன்னதி ஆஞ்சநேயர், அதாவது ஜெய் ஹனுமானோட சன்னதி. இங்கே வந்து கருடாழ்வார், வெங்கடாஜலபதி, அலர்மேல் மங்கை தாயார், ஆஞ்சநேய சுவாமி இவ எல்லாமே வந்து கிழக்கு நோக்கி இருக்கா. இந்த கோவிலை கட்டினவாளுக்கு இடப்பற்றாக்குறை இருந்தாலும் இருக்கிற இடத்துல சன்னதிகள்லாம் அமைச்சு நன்னா கட்டியிருக்கா. ரொம்பவும் பார்க்க ரம்யமாக இருக்குது கோயில். இந்த கோவிலோட ஒரே குறை என்ன அப்படின்னா இங்கே ஒரு பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் மாதிரி திருப்பி 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 ஸ்பீக்கரில் வந்து சொல்லிகிட்டே இருக்கா. மொபைல் எடுத்து பேசாதேங்கோ, மொபைலை பேண்ட் பேக்கெட்டில் வைங்கோ, மொபைல் எடுத்து பேசாதேங்கோ, மொபைலை பேண்ட் பேக்கெட்டில் வைங்கோன்னு இது இடைவிடாமல் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால பக்தாளால் வந்து பெருமாளை கூட ஒழுங்காக சேவிக்க முடியல. இது மாதிரி இந்த ஒலிபெருக்கியில் திருப்பி திருப்பி சொன்ன அறிக்கையே விடாத சொல்லிகிட்டே இருக்கிறது வந்து பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்குது. இதை வந்து அவள் நிறுத்திட்டா அப்படின்னா ரொம்ப நல்ல விதமாக பெருமாள் சேவிக்கலாங்கிறது எல்லா பக்தர்களோட கருத்து. இந்த கோயில் குடியிருப்பு பகுதியில் கட்டப்பட்டதுனால இங்கே வந்து பக்தர்களுக்கு கார் பார்க்கிங் வசதி சுத்தமாக கிடையாது. இங்கே வந்து ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, அனுமர் ஜெயந்திலாம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுறது. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.